ஃபார் த ட்ரெய்லர் ஆஃப் சோ குட், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ ஹேவ் அ கொஸ்டின் தேர். படம் வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருது வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன். இஸ் தேர் எனிதிங் டு சே வித் தட் திங்? நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லையும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் கமல் சார். கமல் சார் 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் 28 வருஷத்துக்கு அப்புறம் வருது. அப்போ இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டும்தான், வேற யாரும் என்ன நினைக்கிறீங்க சார்? முக்கியமான ஆட்களை விட்டீங்க. நாங்களும் தான், நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியா? நாமளும் தான், அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அபலாசம் நான் கொடுத்துட்டேன், இனி நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. சார் சார் இந்தியன் 2 வந்து ஜூலை 12 ரிலீஸு. இந்தியன் 3 எப்போ ரிலீஸு? இதனுடைய 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது செய்தி அதை பேச வேணாம். இந்தியன் 1 எடுக்கும் போது நான் இந்தியன் 2 சொன்ன போது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்ப சொன்னதும் எனக்கு பதறது. காலையில 4 மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. இதை நீங்க பாருங்க, இதுக்கு அடுத்து வர்றதையும் வெற்றி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். தேங்க்யூ தேவராஜ் சார். சங்கர் சார், இந்த இந்தியன் 2 படக்கூடிய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் படத்துல பல விதமான கதைகள் சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி நினைச்சு யோசிச்சிருக்கீங்க? சரி கமகேன். அதாவது சில பல யூடியூப் சேனல்ல இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதானே ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை பார்ப்பீங்களா? இல்லை, உண்மையிலே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பார்க்கணும். பார்க்கும்போது புரிஞ்சு போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, புரியலைன்னா வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். சார் மைக் வாங்கிக்கிறீங்களா? சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ். இந்தியன் 1ல சுகன்யா மேடம் வராங்க, அதே வயசான கெட்டப்ல. ஸோ சாரம் இருக்காங்க, அவர் ஃபாரின் போயிடாரு. மேடம் என்னன்னாங்கன்னு தெரியல. இந்தியன் 2ல சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் 2 அவசியப்படலை. Take the mic sir please. Thank you. இங்கிலீஷ் கம்பெனி ஒரு கான்செப்ட், குக்கிங் ஒரு கான்செப்ட். இப்போ இந்த படத்துக்கு அணியில் போயிட்டு இந்த கதரேஷன் ஒரு கான்செப்ட் பண்ணிடலாம் ப்ரோ. And one more thing is like அந்த 3 minutes 2 minutes 4 minutes சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு 5 minutes லாங் சாங் நீலோபம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஹேப்பன் ஆச்சு? அது ஃபர்ஸ்ட் கிடையாது. பட் சாரோட கம்போஸ் பண்ணும்போது அந்த சிட்டிங் நல்ல டீம் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அது நல்லா இருக்கு அப்படி ஒரு இன்னும் லாங்கராக இருந்துச்சு. எடிட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு தேங்க்யூ. ஒரு 2 क्वेश्चंस தான். சோ யாராவது எல்லா மாநில ஓனரை பத்தி பேசுறேன்னு சொன்னீங்க, எல்லா மாநிலத்துக்கும் கதை விரியுதுன்னு சொன்னீங்க. குஜராத்ல இருந்து என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? படம் பாருங்க. சூப்பர். சங்கர் சார், சங்கர் சார், சங்கர் சார், சார் இங்க சார் லெஃப்ட்ல சார். உங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்க மீடியா தான் முக்கியத்துவம் சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆனா ஒரு ஆடியோ லான்ச்ல கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாம தண்ணி கூட கொடுக்காம கேட்டாச்சு பிஆர்ஓ கூட வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? சார் ஒண்ணு மேடம் 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 இல்ல அது புரியுது கேட்கறோம். இல்ல அது புரியுது சார். எல்லாருமே வந்து ஒரு டீமா நம்ம சேரும்போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு. ஒரு நல்ல படம் மேடம் சார். அதுக்குதான் சார் புரியுது. இருந்தாலும் இந்தியன் 2க்கு மட்டும் அந்த திரைப்படத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத பேசணும். தேங்க்யூ.